அன்பு வணக்கங்க. நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படம் இயக்கி நடிச்சிருக்கேன். அந்த படத்து பேர் கவுண்டம்பாளையம். ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க கோவை பகுதியிலே எடுக்கப்பட்டது. அதனால இந்த கொங்கு மண்டலம், அது மட்டும் இல்லை, குறிப்பாக கோவையினுடைய காவல் தெய்வமாக மதிக்கிற அம்மன் கோணியம்மங்கத்தை மனசார வேண்டிக்கிட்டு இந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதியை அறிவிக்கிறோம். வர்ற ஜூலை 15 இந்த படம் ரிலீஸ் ஆகும். ரொம்ப ஒரு நல்ல படம். வணிக ரீதியாக எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆனால் கூட இந்த படத்தில் எனக்கு எடுக்கிறப்போ ஒரு பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. என்னன்னா, இது ஒரு பெற்றோர்களுக்காக, ஒரு பெண் பிள்ளைகளுக்காக, அதுவும் நாடக காதலை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படம் கட்டாயமாக அது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த படத்தை நான் இன்னைக்கு அம்மன் காலையில் சமர்ப்பித்து அது உங்களுக்கு சொல்கிறேன். ஜூலை 5ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும். தமிழகம் எங்கும் ஜூலை 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். கட்டாயமாக நீங்கள் இந்த படங்களுக்கு, இதை போன்ற ஒரு நல்ல படங்களுக்கு நீங்கள் பேராதரவு கொடுக்கணும். என்னன்னா, இதில் பெரிய உச்சபட்ச நட்சத்திரங்கள்லாம் பெருசாக இல்லாட்டி கூட ஒரு தாய்மார்களுடைய கண்ணீர் இந்த படத்தில் இருக்கு, ஒரு பெத்தவங்களுடைய கண்ணீர் இந்த படத்தில் இருக்கு, ஒரு படிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த படத்தில் இருக்கு. இந்த படத்தில் இதுதான் பெரிய ஸ்டார்னு நான் சொல்லுவேன். அதனால தயவுசெய்து தமிழக மக்கள் நீங்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்கணும். கட்டாயமாக மனமாற வேண்டிக்கிறேன். அதுதான் இன்னைக்கான சிறப்பு நிகழ்ச்சி. என்ன கதைங்க? இது ஒரு நாடக காதல் கதை. இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு நீங்க தினந்தோறும் பார்க்கலாம். பெண்கள் படிக்க போற காலத்திலையும் சரி, ஒரு பெண் பிள்ளை இன்னைக்கு வளர்த்து அந்த பெண் பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு திருப்பி கூப்பிடுறதுங்கிறது பெரிய கஷ்டம் இன்னைக்கு. ஸோ இந்த பெண் பிள்ளைகளை பாதுகாப்புக்கு மையப்படுத்தி பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிற அவலங்களை முன்னிறுத்தி தான் இந்த படம் எடுத்திருக்கோம். இது நாடக காதல், முக்கியமா நாடக காதலை விழிப்புணர்வு படம். அது என்ன நாடக காதல்? என்ன இப்படி கேட்டீங்க? நாடக காதல்ங்கிறது பணக்கார பிள்ளைங்கள குறி வச்சு தாக்குறது, சரிங்களா? இன்னைக்கு காதலை நீங்க தினந்தோறும் பாக்குறீங்க. நான் நேத்து கூட ஒரு சம்பவம் நடந்தது. போன வாரம் பாருங்க, நெல்லையில ஒரு சம்பவம் நடந்தது. எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டம். ஒரு பெண்ணுங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யாரையும் காதலிக்கிறதுக்கு எந்த பெற்றோரும் எதிரி கிடையாது. ஆனா தன் காதலிக்கிற மகள் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறாளா இல்லையாங்கிறதா எல்லா பெற்றவங்களுடைய கவலையும். ஏன்னா இன்னைக்கு பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், வரதட்சணை கொடுமை, தற்கொலை பண்ணிக்கிறது, ஒரு சுயமரியாதை கல்யாணம்ன்ற பேர்ல இப்ப கூட நீங்க நெல்லையில பாத்தீங்கன்னா பாவம் அந்த ஒரு பெண் பிள்ளையை கொண்டு போய் 3 நாள் உள்ள வச்சுக்கிட்டு அவங்க அந்த எல்லாரும் சேர்ந்து சுயமரியாதை திருமணம் பண்றாங்க. இந்த சுயமரியாதை திருமணம் பண்றவங்களுக்கெல்லாம் எனக்கு உண்மையாவே ஒரு மனசு வருத்தம் என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து அந்த மன்றத்தை அடிச்சு உடைச்சு பெரிய கலாட்டா நடந்தது நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்படி கோவத்தோட பெண் வீட்டார் அடிச்சு உடைக்கும் பொழுது உண்மையாவும் அங்க யாராவது ஒரு ஆட்கள் இருந்திருந்தா அங்க உயிர் சேதம் நடந்திருக்கும். அவங்க வெறும் இடத்தை தான் அடிச்சு உடைச்சாங்க, ஆனா உயிர் சேதம் நடந்திருக்கும். அதே நேரத்துல பிள்ளைய பெற்றவங்க தற்கொலை பண்ணியிருந்தாலும் உயிர் சேதம் தான். சோ இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த கருத்தெல்லாம் வலியுறுத்துற படம் தான் நம்ம கவுண்டம்பாளையம். இந்த காதல் திருமணங்கள்ல தான் சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறது அப்படின்ற ஒரு கருத்து வலுவா இருக்கு தமிழகத்துல. ஆனா இவங்க நாடக காதல் ஒரே வாடி ஏங்க, இந்த சமூக நீதி பத்தி தயவு செய்து யாராவது பேசினா அந்த கடுங்கோம். என்ன சமூக நீதி? பெத்த அம்மா கஷ்டப்பட்டு அவன் கால் கெடுக்க 4 வேலை செஞ்சு, கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு, காலேஜுக்கு அனுப்பிச்சு, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு, அந்த பிள்ளைய கிளி மாதிரி பார்த்து கொண்டு வர பிள்ளைய கண்டவன் தூக்கிட்டு போறதா உங்களுக்கு புரட்சி காதல்? அது இதுதான் சமூக நீதியான காதல்? அது சமூக நீதிங்கிறது என்னது? முதல் சமூக நீதியை தவறு. எப்படி தவறுங்கிறீங்க? ஒரு செல்போன் காணாம போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, கார் காணாம போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்க செருப்பு காணாம போச்சுன்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்கல்ல. பெத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெத்தாங்கன்னா அந்த பிள்ளை காணாம போகுது, அந்த பிள்ளை ஒருத்தர் தூக்கிட்டு போறோம்னா அதுக்கு என்னங்க பாதுகாப்பு? நீங்களாம் ஒரு 4 பேர் போய் கையெழுத்து போட்டா அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுமா? அப்ப பெத்தவங்களுடைய நிலை, பெத்தவங்களுடைய வலி, அவங்களுடைய கண்ணீர் என்ன? என்னைக்கு இந்த சமூக நீதின்னு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்துல ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவங்க மகளுக்கு பண்ணா ரொம்ப சிறப்பு. ஏன்னா அடுத்தவங்க கஷ்டத்துடைய குடும்பத்தோட வழி தெரியாது. நீங்க எல்லாமே என்னன்னா சாதிய பிரிவினை உருவாக்கணும், மதத்துக்குள்ள பிரிவினை உருவாக்கணும்ன்ற எண்ணத்துலதான் இதெல்லாம் நடக்குதே தவிர மீதி எந்த சமூக நீதி இங்க கிடையாது. பெத்தவங்க இது நிறுத்தப்படணும்னா என்னுடைய உண்மையான ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுங்களா? தயவு செய்து பெத்தவங்க கையெழுத்து இல்லாம திருமணம் நடக்கக்கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு சட்டம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இத போன்ற நாடக காதல் நடக்கவே நடக்காது, எங்கேயுமே நடக்காது. ஆணவ கொலையும் நடக்காது, அடிதடி நடக்காது, கலாட்டா நடக்காது, சமூக பிரச்சனையும் நடக்காது. இதுதான்
சாதியம் வந்து பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது அப்படின்றீங்க. எப்படிங்க? சாதி என்பது அப்படியே பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது, சமூக நீதின்றது தேவையில்லை அப்படின்றதா? நீங்க இடஒதுக்கீடு இருக்கும்போதே தெரியலையா? இடஒதுக்கீடுக்கு மட்டும் சாதி தேவைப்படுது உங்களுக்கு. அப்புறம் என்ன சமூக நீதி பிரச்சனை பத்தி பேசுறீங்க? நான் சாதிங்கிறதே உலகத்துல உயர்ந்த சாதியை பெத்தவங்க தாங்க. நம்ம அம்மா தானங்க உயர்ந்த சாதி. நான் சொல்றது பெத்தவங்கன்னு சொல்றேன். அதுல எந்த சாதியா இருந்தா என்ன, எந்த சாதியா இருந்தா என்னங்க? அது எப்படி நீங்க சமூக நீதினு ஒத்த வழியில சொல்லிட்டு போயிட்டீங்க? அந்த சமூக நீதி வந்து பெத்தவங்களுக்கும் சேருமா இல்லையா? ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போய் நீங்க கடத்தி வைக்கிறீங்க, ஏன் அவங்க அம்மா அப்பாட்ட ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சேர்த்து வைக்கலாமே? நீங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கலாமே? ஏன் அவங்கள எதிர்த்து தான் நீங்க திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு குரூப் அங்கங்க ஆபீஸ் போட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்கு என்ன இது சமூக நீதி? அது பெத்த உங்களையெல்லாம் ஒரு அம்மா தானப்பா பெத்தா? இல்ல வானத்துல இருந்து நேரம் கூச்சு வந்தீங்கன்னா என்ன? அதுதான். சோ இந்த மாதிரியான விழிப்புணர்வு வரணுங்க. அடுத்த நாளைய சமுதாயம் பாதுகாக்கப்படணும். சோ இதெல்லாம் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி படங்கள் நான் எடுத்திருக்கிறேன். இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். காதல் திருமணத்துக்கு எதிர்ப்பு ஜாதி பேர் கொண்ட படத்தை வந்து வச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது ரஞ்சித் வந்து ஜாதிய ஆதிக்கத்தை ஊக்குவிக்கிறார் அப்படிங்கிறது பாருங்க. நானுக்கு சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பார்த்துக்கிட்டே வரேன். நான் வந்து ஒரு 100 படத்துக்கு மேல நினைச்சிருக்கேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும். நான் எத்தனையோ வேஷங்கள் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பெரிய என்ன வந்து இப்ப என்ன சமீப காலமா இப்ப என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, கவுண்டம்பாளையம்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் இல்லையா? கவுண்டம்பாளையங்கிறது அது சாதி பேரா? கவுண்டம்பாளையங்கிறது இங்க இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி. இங்க ஒரு 100 ஊர் இருக்கு. கவுண்டம்பாளையம் கொங்கு பகுதியில் வாழ்றவங்க தெரியும், கவுண்டம்பாளையம் ஒரு ஊர்னு தெரியும். சோ அதே நேரத்தில் என்னை போன்ற ஆட்களை நாடக காதல்னு நான் சொல்லும் பொழுது மட்டும் என்ன சாதி வெறின்னா பாக்குறீங்க. நாடக காதல்னு சொல்லும் போது இவன் சாதி வெறியன், ஒரு சாதி வெறிக்காக படம் எடுக்கிறான் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், இந்த நாடக காதல் வந்து ஒரு சாதிக்கு நடக்கிறது இல்ல, உலகம் முழுக்க எல்லா சாதிக்கும் உருவாகுது, எல்லா மக்களுக்கும் உருவாகுது. பெத்தவங்களுடைய கண்ணீரை பத்தி தான் நான் நாடக காதல்னு சொல்றேன். பெத்தவங்களை எதிர்த்து பெத்தவங்களுக்கு பிடிக்காம தூக்கிட்டு போறதுதான் தவறான செயல்னு சொல்றோம். அப்படிப்பட்ட என்ன நீங்க திரும்பவும் ஒரு நாடக காதலை எதிர்க்கிறதால என்ன ஒரு சாதி வெறியன்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்பிடுறேன். ஆமா, நான் சாதி வெறியன் தான் சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. அது பெத்தவங்களுக்கு தெரியும், பேரண்ட்ஸுக்கு தெரியும். அதுதான் அடுத்து சொல்லுங்க. படத்துல வந்து ஏற்கனவே ட்ரெய்லர் விட்டுருந்தீங்க. இப்ப சமூக நீதிக்கு எதிர்ப்பு, அதுல வந்து குறிப்பா ஒரு கட்சி தலைவரை வந்து விமர்சிச்சு பேசுறது, அதே மாதிரி மாட்டுக்கறி சாப்பிட்டேன் அப்படின்றதெல்லாம். மாட்டுக்கறி நான் மாட்டுக்கறி தின்னு வளர்ந்தவன்டா, இதெல்லாம் ட்ரெய்லர்ல இருந்தது இல்லையா? ஆமா. வந்து இது உங்களுடைய கருத்துக்கும் அதுக்கும் பார்க்கும்போது பாருங்க, முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மாடுங்கிறது என்ன? நம்ம வயக்காட்டுல எங்க அப்பாவோ தாத்தாவோ இல்ல ஊர் பக்கத்திலேயோ விவசாயிகள் ஏர் உழுகும் போது காளைகள் கூட ஏர் கலப்பையா கால் கெடுக்க காளைகளும் சேர்ந்து உழைச்சதுனால நம்ம காளைய நம்ம அப்பான்னு நினைக்கிறோம். அதே போல குழந்தைகளுக்கும் சரி இதுக்கும் சரி பால் கொடுக்கறதுனால பசுமாட்டை நாம ஒரு மாற்று தாயாக அம்மான்னு நினைக்கிறோம். அதனால நம்ம எல்லாரும் கையெடுத்து வணங்குறோம் இல்லையா? அதுக்காக தான் தமிழக அரசு தமிழர் பண்பாடுன்னு கருதி உழவர் திருநாள்னு வச்சிருக்காங்களா இல்லையா? மாட்டு பொங்கல்னு வச்சிருக்காங்களா இல்லையா? வருஷத்துக்கு ஒரு முறை மாட்டு பொங்கலுக்காக விடுமுறை இருக்கா இல்லையா? உழவர் திருநாள் இருக்கா இல்லையா? அப்ப தமிழக அரசே கொண்டாடுது. எதனால? இது தமிழர் பண்பாடுங்கிறதுனால இல்லைங்களா? எங்கேயாவது பன்னி பொங்கல் இருக்குதா? எங்கேயாவது நாய் பொங்கல் இருக்குதா? எங்கேயாவது நரி பொங்கல் கொண்டாடுறாங்களா? எங்கேயாவது காக்கா பொங்கல் வைக்கிறாங்களா? மாட்டு பொங்கல் தானே வைக்கிறான். அதுக்கு தான் அரசாங்கம் விடுமுறை விடுது. அப்ப அத நாம வணங்குறோம். ஒருத்தன் சடலமா பாக்குறான், வணங்குறான். ஒருத்தன் அந்த சடலமா பாக்குறான். அவனுக்கு உள்ள கருத்து வேற்றுமை தான் இந்த படத்துல வச்சிருக்கிற ஒரு கேரக்டர் டெபினிஷன். அதுக்காக நீங்க மாட்டுக்கறி வச்சிருக்கீங்கன்னா திங்கிறவனுக்கே கோவம் வரல. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்காது? அதுலேயும் குறிப்பா ஒரு கட்சியினுடைய தலைவரை வந்து விமர்சிக்கிற மாதிரி ஒரு வசனம் வச்சிருக்காரு. அதை ஒரு ட்ரெய்லர்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து நீங்க ஒட்டுமொத்தமா இந்த சமூக நீதி இந்த கட்சிகள் எல்லாம் எதிராக செயல்படுறது, ஒரு ஆதிக்க ஜாதியினருக்கு ஆதரவா செயல்படுறது, இந்த மாதிரி ஒரு கருத்து வருது. நான் திரும்ப சொல்றேன், நீங்க கேக்குறீங்க ஒரு கட்சியினுடைய தலைவரை பாதிக்குது, ஒரு கட்சியை பாதிக்குதுன்னு சொல்றீங்க. நான் திரும்ப சொல்றேன், அப்ப அந்த கட்சியினுடைய தலைவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணாரா? அப்ப அந்த கட்சியினுடைய தலைவர் பிள்ளைகளை தூக்கிட்டு வரதான் வேலையை வச்சிருக்கிறாரா? அப்ப அந்த கட்ட பஞ்சாயத்து பண்றது, பிள்ளைகளை தூக்கிட்டு வர்றது, வசதியான பெண்களை டார்கெட் பண்ணி தூக்குறது, இதுக்கு பேர் தான் இன ஒழிப்பு. அதுக்கு போர்வையாக ஒரு கட்சி நடத்துறாங்களா? அப்படியா? சொல்லுங்க, எனக்கே தெரியல. சமூக நீதிங்கிறது என்னது? அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது சமூக நீதியா? அன்பு தானுங்க சமூக நீதி. எப்படி இணைந்து வாழுவீங்க? ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுல யாரும் இணைந்து வாழவே முடியாது.
இப்ப நான் இந்த படத்துல இந்த கருத்துக்கள்லாம் சொல்லும்போது சடார் உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்ல, நீங்க ஒரு தலைவரை சொல்றீங்களா, ஒரு கட்சியை சொல்றீங்களா, ஒரு கேள்வி வருது இல்ல உங்களுக்கு. அப்படியெல்லாம் தயவு செய்து கேள்வியே கேட்காதீங்க. நீங்க பெற்றவங்களை பத்தி மட்டும் யோசிங்க. அப்படி யாருக்காவது அந்த கோபம் வந்ததுன்னா அவன் அந்த தப்பை செய்யறான்னு அர்த்தம். நீங்க கேட்கிற மாதிரி அந்த கட்சி தலைவருக்கோ இல்ல இந்த கட்சிக்கோ நான் எடுக்கிற படத்தை பார்த்து, இந்த நாடக காதல் படத்தை பார்த்து என்னை யாருக்காவது பிடிக்கல அப்படின்னா, பிடிக்காதவங்க எல்லாம் நீங்க இந்த தவறை செய்யறீங்கன்னு அர்த்தம். ஆனா பெத்தவங்களுக்கு கட்டாயமா இந்த படம் பிடிக்கிறது என்னுடைய வாதம். அரசியல் கட்சி இல்ல சார், அப்படி இல்ல. ஆரம்பிச்சா நல்லா இருக்குன்னா தெரியலங்க. அரசியல் கட்சியில் இணையருக்கு வாய்ப்பு இருக்கு தெரியல சாமி, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. பட் அரசியல் இல்லாத வாழ்க்கை இல்லை. நான் அடிக்கடி சொல்றதுதான், நல்லவங்க எல்லாம் அரசியலுக்கு வர ஆசைப்படலைன்னா பூரா திருடணும், சாராய விற்கிறவன் பாருங்க கள்ளச்சாராயம் வித்த மாதிரி பூரா திருடணும் உள்ள சேர பிடிச்சி உட்காந்துருவான். நல்லவங்க எல்லாம் தயவு செய்து அரசியலுக்கு வாங்க, எல்லாரும் வரணும்னு வேண்டுறவன். நான் ஒரு சிறந்த வாக்காளன், நல்ல அரசியல் வரணும்னு எதிர்காலத்தில் நோக்கிற ஆள் நான். அதனால எதிர்காலத்தை பத்தி எனக்கு சொல்ல தெரியல. பாப்பா எல்லாம் இறைவனுடைய ஆணை.